பேராசை பெருநஷ்டம். போகிற வழியில் மழை வருது. மழைக்கு ஒதுங்க போய் அங்கு வரும் சிரமங்களை எவ்வாறெல்லாம் எதிர்கொள்கிறாங்கன்னு இக்கதையில் பார்ப்போம். ஐயோ பயங்கரமா மழையா இருக்கு, எங்கே போயிட்டாங்க? நம்ம தேடி பார்க்கலாண்ணா. யாரோ ஒரு குடிசை தெரியுது, அங்க போய் தங்கிக்கலாம். நல்ல வழி, அழகான குடிசை கட்டிட்டு விட்டது. ஆமா, நல்ல வழி, அழகான குடிசை கட்டிட்டு விட்டது. ஆமா, ஐயோ மழையாகுது, எங்க போய் தங்குறது? அங்க ஒரு குடிசை, அங்க போய் கேட்டு பார்க்கலாம். அண்ணா யாராச்சும் இருக்கீங்களா? யாரே அண்ணா, கொஞ்சம் தங்கி கேட்ட தரீங்களா? 2 பேரும் தங்கிட. சரி பாவம், மழைய வேற, வாங்க தம்பி. நன்றி அண்ணா, உங்களுக்கும் நன்றி. அண்ணா, பசியாக சாப்பிட இருக்குதா? தங்கருக்கு கேட்டா திங்கரு கேட்குறே, படுவாவி பேலே. உன்கிட்ட எத்தனை பண்ணி இருக்கு? 3 தான் இருக்கு. அப்படியா? என்கிட்ட 5 இருக்கு. 3 பங்கு வச்சுக்கலாம். இந்த 9 பங்கு, எந்த 15 பங்கு சேர்த்தா 24 பங்கு, 8 8 பித்து சாப்பிடலாம். சரி. நன்றி அண்ணா, வைனையா சாப்பிட்டாச்சு. தூங்கிட்டு நாளைக்கு போகலாம். அதுக்குள் விரிந்து விட்டதா? எந்திரிங்க எந்திரிங்க, விரிந்து விட்டது. அண்ணா, தங்குதி கேட்டமோ கடனும் தந்ததுக்கு நன்றி அண்ணா.
அண்ணா இதில் 8 காசுக்கு 2 பேசாம வச்சுக்கோங்க, வரேண்ணா. பார்த்தாயா, நான் ஒரு நினைத்தேன் இவ்வளோ நம்ம சரிக்குதா. ஆமாம், நானும் இருப்பேன் மகன் நிறுத்தி விட்டேன். சரி, உனக்கு ஒன்று இந்த இடத்துல இல்லை உனக்கு எனக்கு நாள் தான். என்ன தம்பி சொல்ல, நீ 3 பேர் தந்தி, நான் 5 பேர் தந்தி. ஆக 5 பேருக்கு 5 காசும், 3 பேர் தந்து 3 காசும். இல்லை ஏதோ சரி பார்த்து வராது. இந்த பிரச்சனை நம்ம ஊர் பெரியாட்ட போய் சொல்லிடலாம். நாட்டாம வாழ்க, நாட்டாம வாழ்க, நாட்டாம வாழ்க, நாட்டாம வாழ்க. நிறுத்துங்கள். இந்த ஊரில் ஏதாவது பிரச்சனை சம்பவம் அப்படி ஏதாவது நடந்துச்சா? அப்படி ஒன்றும் இல்லையே. இந்த ஊரில் ஏதாவது பிரச்சனை சம்பவம் அப்படி ஏதாவது நடந்துச்சா? அப்படி ஒன்றும் இல்லையே. நாட்டாம நாட்டாம 2 பேர் ஏதோ பிரச்சனைக்கு வந்திருக்காங்க. வர சொல்லவர்களை. வாங்க ஐயா. என்ன பிரச்சனை? ஐயா, ஒரு வணிப்போக்கு இருக்கு. எங்கிட்ட 5 பணம், உங்ககிட்ட 3 பணம், 3 பங்கு ஸ்டேட் பங்கு அப்படி சாட்டம் 8 காசு தந்தார். 5 பேர் தந்துக்கு 5 காசும், 3 பேர் தந்துக்கு 3 காசும் நான் சொன்னேன். இல்லை பெரியவர், நாங்கள் சாப்பாடை பிரிச்சுட்டோமே, நாங்கள் காசு பிரச்சனை நினச்சேன் பெரியவரே. இல்லை உனக்கு 5 இல்லை உனக்கு எனக்கு நாள் தான். நிறுத்துங்கள். இது சற்று சிக்கலான பிரச்சனை தான். கடவுளே, என்னை இந்த பிரச்சனையை தீர்க்க உதவி செய்யுங்கள். கடவுளின் பெயரால் தீர்ப்பு சொல்கிறேன், கேளுங்கள். 3 பண் கொடுத்தரங்கே வாரும். நீ கொடுத்த 3 மண், அது 9 பங்காக பிரிக்கப்பட்டது. அதில் 8 பங்கு உனக்கே கொடுக்கப்பட்டது. மீதி 1 பங்கு அந்த வழிபோக்கருக்கு பசியார கொடுக்கப்பட்டது. ஆகையால் உனக்கு 1 காசு. என்னது ஒண்ணா? பண் கொடுத்த இறங்கே வாரோம். நீ கொடுத்தது 5 பண், அது 15 பங்காக பிரிக்கப்பட்டது. அதில் 8 பங்கு உனக்கே கொடுக்கப்பட்டது. மீதி 7 பங்கு அந்த வழிபோக்கருக்கு பசியார கொடுக்கப்பட்டது. ஆகையால் உனக்கு 7 காசு. அவனாச்சும் 3 தரேன்னு சொன்னான், இவரு 1 தரேன். நான் ஆசைப்பட்ட தப்புறான். பேராசை பெரிய நட்சத்திர போய் நான் முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. அவருக்கு அளக்கப்பட்ட அளவின்படியே மற்றவருக்கும் அளக்கப்படும். இதுவே இந்த நாட்டாமையின் தீர்ப்பு. கை தட்டலாமா? இது புரிஞ்சுக்கிட்டீங்களா? பேராசை கொண்ட மனுஷன் எப்பவும் போடுற கணக்கை மாற்றவே முடியாது. கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது, கடவுள் தடுப்பதை யாராலும் கொடுக்கவே முடியாது. பேராசையா நினைச்ச அந்த மனுஷனுக்கு 3 துண்டு கடக்க வேண்டியது போய் கடைசியில் ஒரே துண்டோட ஏமாந்து போறத பார்த்தீங்கல்ல. பேராசை படக்கூடாதுங்க, பெரு நஷ்டம் அடைவோம். தேங்க்யூ. Thank you, children.